மவனே என்ன மோதிடவாடா. இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 2ல இருக்கோம். இஷ்யூ 1 பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மிகப்பெரிய அயன்மேன் சூட்டோட நெஞ்சு பகுதியில ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கிறத ப்ரூஸ் பேனர் பாக்குறாரு. அதை பார்த்ததும் ப்ரூஸ் டோனி ஸ்டார்க்கு கிட்ட, டோனி இந்த போர்ட்டல் ப்ராஜெக்ட் ஏஆர்கே தானே, நல் நம்மளோட உலகத்தை தாக்க வந்தப்போ அதுல இருந்து கிடைச்ச ஒரு செலஸ்டியலோட உடம்ப வச்சு இந்த போர்ட்டலை நீ தானே உருவாக்குன டோனி அப்படின்னு ப்ரூஸ் டோனி ஸ்டார்க்க பார்த்து கேட்கிறாரு. ப்ரூஸ், நான் சொல்றது கேள்வி, இந்த போர்ட்டலை நான் தான் உருவாக்குனேன். ஆனா நான் இந்த போர்ட்டலை உருவாக்குனதுக்கான காரணம், நம்ம உலகத்துக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்தா நம்ம நாட்டு மக்களை இந்த போர்ட்டல் வழியா வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி நம்ம நாட்டு மக்களை வரப்போற பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்க முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த போர்ட்டலை உருவாக்குனேன் ப்ரூஸ். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த போர்ட்டல் ஒன்னும் அவ்வளவு ஈஸியானது இல்ல ப்ரூஸ். இந்த போர்ட்டல் நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தயவு செஞ்சு இந்த போர்ட்டலுக்குள்ள மட்டும் போயிடாத அப்படின்னு டோனி ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு, ப்ரூஸ் இந்த போர்ட்டலுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் டோனி சொல்ற எதுவுமே காதுல வாங்கிக்காம அவர் பாட்டுக்கு அந்த போர்ட்டல் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க, இது உங்களுக்கே ஆபத்தா முடியலாம், நீங்க அங்கேயே செத்து கூட போகலாம் அப்படின்னு டோனி ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. செத்து பழக்கிறது ஒண்ணு எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல டோனி. இந்த ஹல்க்ன்ற ஒரு கொடூரமான அரக்கனை உங்ககிட்ட விடுறதை விட இந்த அரக்கனை நான் வேற ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டிட்டு போறேன். குட் பை டோனி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சிடுறாரு. ப்ரூஸ் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சதும் புயல் வேகத்துல வேற ஒரு டைமென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் போற வேகத்துல அவரோட கண்ணு, வாங்கி, மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதனால ப்ரூஸ் அப்படியே மயங்கிடுறாரு. நாங்க தான் அந்த அத்தாரிட்டி. வேற்று கிரக வாசிக்கு எங்க கிரகத்துக்குள்ள வர இடம் இல்ல. நீ உன்னோட ஷிப்பை எங்கே நிறுத்திட்டு நீ வந்த அப்படியே திரும்பி போயிடலாம். என்ன இந்த ஷிப் இவ்வளவு வேகமா வருது, எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தள்ளி போங்க, உடனடியா எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தள்ளி அப்படின்னு இந்த அத்தாரிட்டியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்கும்போது புயல் வேகத்துல வந்து நம்ம ப்ரூஸ் அங்க இருந்த எல்லாரும் மேலே மோதி அங்க இருந்த எல்லாரோட உடம்பும் நம்ம ஹல்க் மோதினதுல ரத்தம் தெறிக்க பீஸ் பீஸா போயிடுது. மயக்கத்துல இருந்த ப்ரூஸ் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பாக்குறாரு. ப்ரூஸ் அங்க இருந்த ஒரு பில்டிங் மேல மோதி கீழே விழுக போற சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ப்ரூஸ் பதட்டத்துல இருக்கும்போது, அப்போ அவர் எந்த டைமென்ஷன்ல இருந்து வந்தாரோ அந்த டைமென்ஷன் அவரை பிடிச்சி உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அவர் வந்து அதே டைமென்ஷனுக்குள்ள இப்பதான் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றாங்க. ப்ரூஸ் எந்த டைமென்ஷன்ல இருந்து வந்தாரோ அதே டைமென்ஷன்ல தான் இப்போ ஹல்க் இருக்காரு. இப்போ ப்ரூஸ் பேனர் கூட இருக்கிற ஹல்க் யாருன்னு கேட்டீங்கன்னா அதே ஹல்க் தான். ப்ரூஸ் பேனர் அந்த டைமென்ஷன்ல இருந்து ஹல்க் கூட்டிட்டு வரல, ஹல்கோட ஒரு பார்ட் ஆஃப் சோலை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ப்ரூஸ் பேனர் ஸ்டார்க்கோட பழைய லேப்ல உருவாக்கின ரோபோட்ஸை வச்சு ஹல்கோட பாதி ஆன்மாவை கட்டுப்படுத்தி இந்த டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல இருக்க ஹல்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ப்ரூஸ் பேனர் முதல்ல ஸ்டேஜ் 1 மிஷின் ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. அப்போ மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸும் நம்ம ஹல்க்கு முன்னாடி வந்திருக்கும். இந்த ஆர்மி ஃபோர்ஸை வச்சு ஹல்கோட இன்டென்ஷனை ஒரு பக்கம் திருப்பி இன்னொரு பக்கம் ஹல்கோட ஒரு பாதி சோலை கண்ட்ரோல் பண்ணி ப்ரூஸ் இந்த டைமென்ஷனுக்கு வந்திருப்பாரு. ஹல்க் அந்த மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸையும் அடிச்சு நொறுக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹல்கோட ஒரு பாதி சோல் ப்ரூஸ் பேனரோட வேற டைமென்ஷன்ல இருக்கிறதுனால ப்ரூஸோட இருக்கிற ஹல்கோட சோல் ஹல்க் இருக்கிற டைமென்ஷனுக்குள்ள அவர் உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ ப்ரூஸ் ஹல்கோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஸ்டேஜ் 2 ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் ஸ்டேஜ் 2 ஆக்டிவேட் பண்ணதும் நம்ம ஹல்க்கு முன்னாடி எக்கச்சக்கமான மிக பிரம்மாண்டமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. அப்போ ஹல்க் அவரை டெஃபீட் பண்ண இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஒரு டேங்கரோட இரும்பு ராடை எடுத்து அந்த மான்ஸ்டரை அடிச்சு கிழிச்சிட்டு அந்த மான்ஸ்டரோட உடம்போட ஒரு பக்கமா பொத்துட்டு இன்னொரு பக்கமா வெளியே வராரு. ஸ்டேஜ் 2 ஹல்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டேஜ் 3 இந்த ஹல்க சமாளிக்க சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ஸ்டேஜ் 3 ஆக்டிவேட் பண்றாரு. ஸ்டேஜ் 3 ஆக்டிவேட் பண்ணதும் நம்ம ஹல்க்கு முன்னாடி ஜெயிண்ட் சைஸ் உல்வரின் வராரு. அந்த ஜெயிண்ட் சைஸ் உள்ள மிகப்பெரிய உல்வரின் அவரோட கிளாஸை வச்சு நம்ம ஹல்க குத்த வராரு. ஹல்க் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு ஜம்ப் பண்ணி உல்வரினோட கையில குதிச்சு அவரோட கையில ஓட ஆரம்பிக்கிறாரு. உல்வரினோட கையில ஓடிட்டு இருந்த ஹல்க் திடீர்னு ஜம்ப் பண்ணி உல்வரினோட ஒரு கண்ணுல குதிச்சு ஒரு கண்ணை புடுங்கி வீசுறாரு. உல்வரின் வழியில கத்த ஆரம்பிக்க ஹல்க் அப்படியே உல்வரின் மேல இருந்து கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த ஹல்க பார்த்து உல்வரின் அவரோட கிளாஸை வச்சு குத்த வர அப்போ ஹல்க் உல்வரினோட ஒரு கிளாஸை பிடிச்சு அவர் கையில இருந்து அந்த கிளாஸை புடுங்கி ஹல்க் அந்த கிளாஸை வச்சு ஜெயிண்ட் சைஸ் உல்வரினோட நெஞ்சிலே குத்திடுறாரு. அப்போ வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்த ப்ரூஸ் பேனரை ஹல்க் இருக்கிற டைமென்ஷன் ப்ரூஸ் பேனரை முழுவதுமா உள்ள இழுத்துடுது. வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து விழுந்த ப்ரூஸ் எழுந்திருச்சு பாக்குறாரு. அந்த இடமே வித்தியாசமா வேற மாதிரி இருக்கிறத பார்த்ததும் என்ன இடம் இது, என்ன வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த போர்ட்டலை போட்டு குத்துறாரு. அப்ப ப்ரூஸ் பின்னாடி ஒருத்தர் நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்து ப்ரூஸ், யார் நீ தான் அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தியா, இப்ப நீ வாயை திறந்து பேசலனா இந்த டைமென்ஷனை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன் அப்படின்னு ப்ரூஸ் அவரை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அவர் ப்ரூஸ் கிட்ட, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, இங்க உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, நான் உங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்த மாட்டேன், நான் தான் டாக்டர் ப்ரூஸ் பேனர் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 2 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.